அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஆர் ஆரி ஒர்க் அண்ட் ஃபேஷன் ஸ்டுடியோ. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேசிங் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்ம வந்து ட்ரேசிங்க்கு வந்துட்டோன்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான ஷேப்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. பட் யாருமே வந்து 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும்தான் அதை வந்து டிசைனில் வந்து போட்டிருக்கீங்க. மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து டிசைனில் ட்ரா பண்ணி போடவே இல்லை. ஸோ ஏன்னா சிலருக்கு வந்து டிசைன்ஸ் வந்து ட்ராயிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த ப்ராப்ளம்னால யாரும் வந்து டிசைன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணல நீங்கள். ஸோ அதுக்காக அடுத்த கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேசிங் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான ஷேப்ஸை வந்து நான் சொல்கிற ஷேப்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சுக்கு ஒரு டிசைன் நீங்களே வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் வந்து செயின் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து ஷேப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டிசைன்ஸில் வந்து ப்ராக்டிஸே போடலை, ஏன்னா ட்ராயிங் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு 2 டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேசிங் சொல்லித்தர போகிறேன். ஒன் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இப்போ பார்த்துடலாம் நம்ம. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சாரியில் இருக்கிற இமேஜோ வேறு எதுலையாவது இருக்க ஒரு இமேஜை வந்து நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணி ட்ரேஸ் எடுத்து கிளாத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறலாம் அப்படின்றத பற்றி இதில் பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரேசிங் ஷீட் வந்து கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரேசிங் ஷீட்டு அண்ட் தென் வந்து கார்பன் ஷீட் சொல்லியிருப்பேன். இந்த 2 மட்டும் வாங்கிட்டிங்கன்னா போதும். ட்ரேசிங் ஷீட் வச்சு ஃபஸ்ட்டு எப்படி ட்ராயிங் பண்ணலான்றதை பார்க்கலாம். செகண்ட் டைப்பும் வந்து உங்களுக்கு இதிலே வந்து கொடுக்குறேன். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ ஒரு கிளாத்தில் அல்லது ஒரு சாரியில் இருக்கிற இமேஜை நம்ம எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ரேசிங் ஷீட்டை வந்து அந்த டிசைனுக்கு மேலே வச்சுட்டு பாருங்கள் ட்ராயிங் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி சாரிக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் பண்ணல சொல்லி சிலர் கேட்பாங்க. அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இது வந்துட்டு நான் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ப்ளவுஸ்க்கு வந்து லாஸ்ட்டாக பெரிய ட்ரேசிங் வந்து சொல்லி கொடுக்குறேன். ப்ளவுஸ்க்கு எப்படி டிசைன் மேக் பண்ணி ட்ராயிங் பண்ணணும் அப்படின்றத. இப்போ டிசைன்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டு யாருமே வந்து டிசைன்ஸ் போடவே இல்லை. அதுக்காக இந்த ட்ரேசிங் வந்து நான் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்து ட்ரேஸ் எடுத்துடலாம். கிளாத் மேலே பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி அழகாக வந்து பீகாக் டிசைன் வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த ட்ராயிங்லேயே வந்துட்டு மேலே ட்ரா பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. அழகாக ட்ராயிங் பண்ணி எடுத்துடலாம். அழகாக ட்ரேசிங் முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு நியூ டிசைன்ஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லோரும் அடுத்த கிளாஸ் எப்போன்னு தான் கேட்குறீங்க. ஆனால் டிசைன்ஸ் யாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சொல்லி கொடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் முடித்தோன்னாலும் அதை தெளிவாக வந்து கற்றுக்கிட்டோன்னா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டிசைன்ஸில் வந்து ப்ராக்டிஸ் கம்பல்சரி பண்ணுங்கள். பாருங்கள், டிசைன் வந்து நம்ம ட்ரேசிங் முடிச்சிட்டோம். டிசைன் வந்து அழகாக ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி கிளாத்தில் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். கார்பன் ஷீட் எடுத்துக்கோங்க. கார்பன் ஷீட்டில் கிளாத்துக்கு மேலே கார்பன் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல கார்பன் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ராயிங் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம ட்ராயிங் பண்ண இந்த பீகாக்கை வந்து அது மேலே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செட் பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி கிளாத்துக்கு மேலே இந்த கார்பன் ஷீட் வச்சுட்டு நம்ம ட்ரேஸ் பண்ண பேப்பர் இமேஜை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டு பென்னு இருக்கும் இல்லைங்களா, அது இல்லைன்னா வந்துட்டு இந்த ஷார்ப்பாக அந்த நிப் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பென்சில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ட்ரா பண்ண அந்த இமேஜ் மேலே மறுபடியும் வந்து ட்ராயிங் பண்ணுங்கள். கார்பன் ஷீட் பார்த்திங்கன்னா மேலே லெட்டர்ஸ் இருக்கிறது மேலே இருக்கணும், கார்பன் ஷீட்டோட லெட்டர்ஸ் இருக்கிற பகுதி மேலே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தாங்க வந்து கிளாத்தில் வந்து ட்ரேசிங் விழும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன்ஸில் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். அதுக்காக தான் வந்து டிசைன்ஸ் சொல்கிறது. நீங்கள் நார்மலாக ஸ்டிச்சஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸில் ஒரு குட்டி குட்டி ஸ்பேஸ் வரும். அந்த இடத்துலலாம் வந்து எப்படி செயின் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்கான டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறது. அப்போ தான் உங்களுக்கு டிசைன்ஸ் போடவும் வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து எனக்கு அந்த போகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ஷேப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக மாறும். எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சில்க் த்ரெட் வந்து கட்டாக தான் செய்யும். அது சாஃப்டாக இருக்கிறனால சில்க் த்ரெட் வந்து கட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து கட் ஆகாமல் வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி டிசைன்ஸில் நீங்கள் குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸாக கொடுக்கணும். ப்ராக்டிஸ் மட்டும் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் போட்டு பழகுனதையும் வந்து லாங் செயின் ஸ்டிச்சஸாக வந்து போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்த பிறகு நீங்கள் அந்த செயின் ஸ்டிச்சை குட்டி குட்டியாக வந்து போடணும். அப்போ தான் வந்துட்டு இந்த கர்வ் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இங்கெல்லாம் வந்துட்டு நீட்டாக வந்து உங்களுக்கு அந்த லுக் வந்து கிடைக்கும். ஸோ குட்டி குட்டி செயினாக வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம், ஷேப்ஸில் போட்டோம், அவ்வளோதான் வேலை முடிஞ்சது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸை வந்து ட்ராயிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிளாஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வெயிட்டெல்லாம் பண்ண தேவையில்லை. நான் கிளாஸஸ் ரெகுலராக கொடுப்பேன். நிறைய பேர் ரொம்ப ஸ்லோவாக இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு டிசைன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளவுசஸ் ஒர்க் பண்ணும்போதும். இப்போ வந்து நான் ஒரு சாரீலேருந்து தான் இந்த பீகாக் எடுத்திருக்கேன். சாரீக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஐடியாவை ட்ரை பண்ணலாம். சாரியில் வர இமேஜை இந்த மாதிரி கிளாத்தில் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்கேன். சாரியிலேருந்து எடுத்து அன்னம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட்டு மெத்தட். அடுத்த மெத்தட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாங்களா? அடுத்து ஒரு ஹெவி டிசைன், அதாவது சாரிலே இல்லாத டிசைனை எப்படி வந்து நம்ம ட்ராயிங் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதுன்றதை அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ட்ரேசிங் வந்துச்சு பார்த்தீங்களா? பாருங்கள், அன்னம் மோட்டிஃப் வந்து எவ்வளோ அழகாக ட்ரேஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக ட்ராயிங் தெரியணும்னு அவசியம் இல்லை, ப்ளவுஸ் மார்க்கிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆரி ஒர்க் கிளாஸஸ்க்கு நீங்கள் ப்ளவுஸை டெய்லர்ஸ்ட்டு கொடுத்து மார்க் பண்ணி இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து டைப் 2 எப்படி ட்ரேஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா, ஒரு நெட்டில் இருக்க இமேஜ் அல்லது வேறு ஒரு ப்ளவுஸோட டிசைனை எப்படி நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் பின்ட்ரெஸ்ட்டுன்னு கொடுங்க. பின்ட்ரெஸ்ட்டுன்னு கொடுத்து பாருங்கள், இந்த ஆப் பின்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய இமேஜஸ் வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து எடுத்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த பர்பஸ்க்காக இந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் பேப்பர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. பாருங்கள், இந்த பேப்பர் காப்பி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பு, செகண்ட் ஒன் வந்து இந்த பேப்பர் காப்பி ஆப்பு. எதுக்காகனா பின்ட்ரெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இமேஜஸை எடுக்க, இந்த பேப்பர் காப்பி எதுக்காகனா ட்ராயிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பின்ட்ரெஸ்ட் ஆப் இருக்கும். இந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் பார்த்திங்கன்னா நிறைய இமேஜஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு சர்ச்சில் வந்துட்டு பீகாக் பென்சில் ட்ராயிங் அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ட்ராயிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பென்சில் அவுட்லைன் மட்டும் ட்ராயிங் பண்ண மாதிரி இமேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது, நான் பீகாக் சொல்கிறதுனால நீங்களும் பீகாக் தான் போகணுன்னு இல்லை, உங்களுக்கு உங்கள் திங்கிங்கில் என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதில் வந்து டிசைன்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஓகேவோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த பேரட்டை வந்து ஓகே ட்ராயிங் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்குது இல்லைங்களா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? டவுன்லோட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு நம்ம இந்த பேப்பர் காப்பி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து காமிக்கும். கேலரியோட இமேஜஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஐ காட் இட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இமேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அங்கே இங்கேயும் மூவ் ஆகும். இந்த இமேஜ் உங்களுக்கு என்ன சைஸில் இந்த இமேஜை வேணுமோ அதை ஜூம் அவுட் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்டிச் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கார்னரில் பாருங்கள் லாக் இருக்குது இல்லைங்களா, அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து மூவே ஆகாது. பாருங்கள், இப்போ கொடுக்குறேன், இந்த லாக் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து மூவ் ஆகாது. இப்போ பாருங்கள், மூவ் பண்ணி பார்க்குறேன், மூவ் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ட்ரேசிங் ஷீட்டை மொபைல் மேலே வச்சுட்டு ஃபோனோட பிரைட்னஸை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மொபைல் மேலே ட்ரேசிங் ஷீட் வச்சு இப்போ கிளாத்தில் எப்படி ட்ராயிங் நம்ம பண்ணமோ அதே மாதிரி சேம் ஆஸ் இந்த மொபைலில் இருக்கிற பிக்சரை நம்ம ட்ரேசிங் ஷீட்டில் ட்ராயிங் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ட்ரேஸ் பண்ண இமேஜை கிளாத்துக்கு கார்பன் ஷீட் வச்சு நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ நெட்டில் வந்து பல்லாக்கு டிசைன்ஸ் இந்த மாதிரி ஹெவி டிசைன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் ட்ராயிங் பண்ண தெரியாது, எனக்கு ப்ளவுஸ் போடுற ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டா எனக்கு ட்ராயிங் வராது, நான் எப்படி இது கற்றுக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இது. நம்ம யாருக்கும் ட்ராயிங் தெரியணுன்ற அவசியமே இல்லை. நம்ம இந்த மாதிரி இமேஜை பேப்பர் வச்சுட்டு மேலே வரைஞ்சி எடுத்துட்டோன்னா போதும். செல்ஃபாக ட்ராயிங் பண்ண தெரியாது, அதனால் நான் ஆரி ஒர்க் கற்றுக்கல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டு. ட்ராயிங்கே இதுக்கு தேவையில்லை, ட்ராயிங் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இதுக்கு இந்த இமேஜுக்கு மேலே நம்ம பேப்பர் வச்சோம்னா அப்படியே சின்ன பிள்ளைகளெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி பேப்பரை வச்சு ட்ராயிங் பண்ணுவோம். அந்த மாதிரி ஐடியா தான் இது. பேப்பர் இது மேலே வச்சிட்டிங்கன்னா அழகாக அந்த அவுட்லைன் தெரியும். நீங்கள் பென்சிலில் ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி நிறைய ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே நீங்கள் கம்பல்சரி டிசைன்ஸ் ஒரு 2-3 டிசைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு டிசைன் போட்டு முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் எப்போன்னு கேட்காதீங்க. 2-3 டிசைன்ஸில் வந்து அந்த செயின் ஸ்டிச் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேரட்டோட லெக்கில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அந்த நகத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா குட்டி ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த இடத்துல எல்லாம் வந்து குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்து பழகும்போது தான் நமக்கு அதில் இருக்கிற டிஃபிகல்ட் என்னன்றது தெரியும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு டிசைன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இவ்வளோ டைமு கம்பல்சரி எல்லோரும் ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு டிசைனாவது அட்லீஸ்ட் போட்டிருக்கணும். இல்லை எனக்கு சில்க் த்ரெட்டெல்லாம் கட் ஆகுது, நல்ல ஸ்பீட் வரணும், நல்லா ஈஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்டிச்சுக்கு 2-3 டிசைன்ஸ் வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஓகே, இது வரைக்கும் வீடியோஸ் பார்த்த எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க. சைடில் தெரிகிற லோகோ பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் ஆல்.